கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டில் எந்தவிதமான எரிபொருள் பற்றாக்குறையும் இல்லை என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நாட்டில் எரிபொருள் நெருக்கடி உள்ளது என்று காட்ட சில அமைக்கப்பட்ட குழுக்கள் செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சி செய்கின்றனர் என்று அவர் கூறியுள்ளார். பெட்ரோல் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள வரிசைகள் குறித்தும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் அரசு ஊழியர் ஒருவரால் ஜேசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக பெருமளவான காடுகள் அழிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அரசு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் குறிப்பிட்ட நிலப்பகுதியை தனிப்பட்ட தேவைகளுக்காக குத்தகை அடிப்படையில் பெற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக ஆவணம் செய்துள்ளதாக தெரிய வருகிறது. ஆவண கடிதத்தை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரிடம் கையளித்தவுடன் காடுகள் நிறைந்த சம்பந்தப்பட்ட பெருமளவான நிலப்பகுதியை அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரம் கொண்டு இரவோடு இரவாக முற்றாக அளித்துள்ளார். சம்பவம் குறித்து அறிந்து அந்த அப்பகுதி மக்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி காடழிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையில் குறித்த நபர் தொடர்ந்தும் அனுமதியின்றி காடுகளை அளித்துள்ளார். இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கு பிரபாகரமூர்த்தி தெரிவிக்கையில் குறித்த நபர் குத்தகைக்கு காணியை பெறுவதற்கு கடிதம் தந்துள்ளதாகவும் காடுகளை அழிப்பதற்கு தாம் அனுமதியளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். அத்தோடு குறித்த பிரதேசம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினுள் இருப்பதனால் தம்மால் அனுமதி கொடுக்க முடியாது என்றும் அவ்வாறு அவர் காடுகளை அளித்திருந்தால் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வாசனைப் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் கடந்த வருடத்தில் 89,217 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் இது அண்மை கால வரலாற்றில் கிடைத்த அதிகூடிய வருமானம் எனவும் விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 44,262 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்த வருமானம் கிடைத்துள்ளது. மிளகு ஏற்றுமதி மூலம் அதிகூடிய வருமானமாக 51,524 மில்லியன் ரூபாயும், வெற்றிலை ஏற்றுமதி மூலம் 11,598 மில்லியன் ரூபாயும், ஜாதிக்காய் ஏற்றுமதி மூலம் 4,648 மில்லியன் ரூபாயும் வருமானமாக கிடைத்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தாதியர்களின் சேவைகளுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர் இலங்கையில் சுமார் 8,200 தாதியர்கள் பணிபுரிகின்றனர். தாதியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் 32,525 ரூபாயாகும். அந்த தொகையை 54,920 நாங்கள் அதிகரித்தோம். ஒரு மணி நேரத்துக்கு 215 ரூபாவாக இருந்த அவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை 75 ரூபாய் அதிகரித்து 290 ரூபாவாக உயர்வடையும் என தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெருமளவு பணத்தை வீணடித்ததாக கூறப்படும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் குறித்து சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அரசாங்கம் அத்தகைய விசாரணைகளை நடத்தி அந்த ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களிடமிருந்தோ அல்லது அப்போதைய அரசாங்கங்களின் தலைவர்களிடமிருந்தோ பணத்தை மீட்டெடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை விசாரிக்க 14 ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 2 பரிந்துரைகள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி உபாலி அபேரத்னவின் தலைமையில் நிறுவப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த நாட்டின் மக்களின் பணத்தில் 3.5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை ஆணைக்குழுவை நியமித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடமிருந்தோ அல்லது உபாலி அபேரத்ன உள்ளிட்ட 3 ஆணைய உறுப்பினர்களிடமிருந்தோ மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
தற்போது நாட்டின் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் இரணிமடு குளத்தில் நீர்வரத்து அதிகரித்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கூடுதல் நீரை வெளியேற்றும் நோக்கில் இரணிமடு குளத்தின் வாயில்கள் இன்றைய தினம் திறக்கப்பட்டது. 4 வான்கதவுகள் 6 இன்ச்சு அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் குளத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதேவேளை கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதனால் நேற்றைய தினம் 10 வான்கதவுகளும் அரை அடிக்கு திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கந்தலாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு 1,14,000 கன அடியாகும். இந்த கொள்ளளவுக்கு நீரின் கொள்ளளவு தற்போது உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வினாடிக்கு 1000 கன அடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க சுரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை அழுத்தோயா குளத்தின் நீர்மட்டம் 8 அடியாக உயர்ந்துள்ளதனால் அதனுடைய 6 வான்கதவுகள் அரை அடி அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அச்சுறுத்தலாக மாறியுள்ள பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ராணுவம் மற்றும் போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குற்ற செயல்களுடன் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்கள் குறித்தும் விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலக கும்பலுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளதாக விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் உள்ள பல பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு தீர்ந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அறிமுகப்படுத்திய புதிய கட்டண முறையை எதிர்த்து அவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்திவிட்டனர். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் முதல் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளன. மேலும் பலர் அதிகபட்ச எரிபொருளை பெற நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட அதிக தேவையினால் பல பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு தேர்ந்துவிட்டது. இருப்பினும் மற்ற நிறுவனங்களின் பெட்ரோல் நிலையங்கள் வழக்கம் போல் எரிபொருள் விநியோகம் செய்கின்றன. அதே சமயம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சில விநியோகஸ்தர்களும் தங்கள் எரிபொருள் விற்பனையை வழக்கம் போல் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க காதரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.